நர்ஸ் டாக்டர் பேஷண்டோட பிபி மானிட்டர் செக் பண்ணிட்டே இருங்க ஓகே சரிங்களா? டாக்டர் செக் பண்ணிடுறேன். காவியா நீங்க பேசுங்க. நீ வாமா ஓகே டாக்டர். பக்கத்துல போய் நில்லுங்க. சார் நான் காவியா வந்திருக்கேன். காவியா 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 நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? காவியா 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 உங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுல இருந்து கண்ணை திறக்கலன்னு உங்க அக்கா சொன்னாங்க. நீங்க என் பேரை சொல்லிட்டே இருக்கீங்களாமா? நீங்க இப்படி இருக்கீங்கன்னு உங்க அக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க. சீக்கிரம் கண்ணு முழிச்சு வாங்க. என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களை பத்தி யோசிக்கிற உங்க அக்காவையும் மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. போதும் போதும் போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்போதைக்கு இது போதும். வாங்க நம்ம வெளியில போலாம். காவியாவை இன்னும் கொஞ்ச நேரம் பேச சொல்லிருக்கலாம்ல. முதல் நாளுக்கு இதுவே ஜாஸ்தி. இதுக்கு மேல அவர் ஸ்டெயின் ஆகிறது நல்லது இல்ல. நாளைக்கு மறுபடியும் பேச வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இவங்கள 1 வீக் இதே மாதிரி கூட்டிட்டு வந்து பேச வைங்க. சீக்கிரம் சரியாயிடுவார். இப்போதைக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. புரியுதா? நான் சொன்னலம்மா, இப்ப நம்புறியா? உன் குரலை கேட்டதும் என் தம்பி எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? இன்னும் 1 வாரம் தாமா. உன்னை கெஞ்சி கேக்குறேன். தினமும் வந்து பேசி என் தம்பி எனக்கு மீட்டு கொடுமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். மா காலிங் பெல் சத்தம் கேக்குதுலம்மா, போய் கதவை தரமா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உட்காரு. ஜோதி மா காவியா தாமா வந்திருக்கா. தெரிஞ்சுதான் சும்மா இருக்கேன், நீயும் சும்மா இரு. தீபக், யாராவது கதவை திறங்க. தீபக் அம்மா, மா கதவை ரொம்ப திறங்க. நேரமா கதவை தட்டிட்டே இருக்காமா. ஜோதி போய் கதவை தரமா. அவ ஊரெல்லாம் சுத்திட்டு நேரம் கட்ட நேரத்துல வருவா. நான் போய் கதவை திறந்து உள்ள கூப்பிடணுமா? மா அண்ணனும் இல்லம்மா, ஏதோ ஈவென்ட்டுக்கு போயிட்டு விடிஞ்சுதான் வருவேன்னு சொல்லிருக்காமா. தேவையில்லாத பிரச்சனை வேணாமா, கதவை திறந்து விட்டுறலாமா. இங்க பாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீ எழுந்துரு, உனக்கு நேரம் ஆச்சுல, நீ போய் தூங்கு. ஜோதி கதவை திறங்க. தீபக், யாராவது உள்ள இருக்கீங்களா? ஏ காவியா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? நேத்து நான் வெளியில போயிட்டு வந்தேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க வந்ததும் கதவை தட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலிங் பெல்லும் அடிச்சேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்கவே இல்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். கதவு திறக்கலையா? அது எப்படி திறக்காம இருப்பாங்க? மா ஜோதி, கதவு திறங்க. மா கதவு திறமா. என்னடா, என்னதாண்டா ஆச்சு உனக்கு? நைட் ஃபுல்லா காவியா கதவு தட்டி இருக்கா. நீங்க திறக்கலன்னா வாசல்லே படுத்து தூங்கி இருக்கா. எதுக்கு கதவு திறக்கல நீங்க? கதவை தட்டினாளா? நைட்டு 10 மணி வரைக்கும் கதவு திறந்துதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ள போனேன். ரொம்ப நேரம் தூக்கம் வராம படுத்துதான் இருந்தேன். கதவை தட்டின சத்தம் எல்லாம் கேட்கவே இல்லையே. அம்மாக்கு தான் கேட்கல, நீ ஏன் கதவு திறக்கல? நான் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டு தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே கேட்கலையே. ஏய், இதெல்லாம் ஒரு பதிலாடி. டேய், அவகிட்ட ஏன்டா கோவப்படுற? சத்தம் கேட்டிருந்தா கதவை திறந்து விட்டுருக்க போறோம். கேட்கல, அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? காவியா, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க கதவு திறக்கலன்னா அவங்க 2 பேர்ல யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? என்கிட்ட அவங்க யார் ஃபோன் நம்பரும் இல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் எடுக்கல. எனக்கு ஃபோன் பண்ணியா? ம். ஆமா, கால் வந்திருக்கு. சாரி காவியா, ஈவெண்ட்ல இந்த சத்தத்துல எனக்கு எதுவும் கேட்கவே இல்லை. என் போனே நான் இப்பதான் செக் பண்றேன். நான் வரதுக்கு லேட் ஆகும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஏண்டா, என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்டயும் சொல்லிருப்ப. அவ அவங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அவ வெளியே படுத்திருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? போங்கம்மா, ஆளாளுக்கு ரீசன் சொல்லிக்கிட்டு. பாவமா அவ. நீ வா காவியா, நம்ம போலாம். நவுருங்க. என்ன காவியா நீ குழந்தை மாதிரி இருக்க? யாரும் கதவு திறக்கல, நானும் போன் எடுக்கலன்னா எதுக்கு வாசல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்க? ஒரு ஆட்டோ பிடிச்சு உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துருவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு உட்கார்ந்தேன். எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. ஏய், கைய காமி. காவியா, ஒரு நிமிஷம் கைய காமி. காவியா, கைய காமி. காவியா, பாரு கொசு எப்படி கடிச்சிருக்குதுன்னு. கைய காமி. என்னது இது? இது ஆலோவேரா ஜெல் தான் காவியா. கொசு கடிச்சா ஊறாம இருக்கணும்ல, அதுக்குதான். கைய குடு குடு, பாரு எப்படி செவந்து போயிருக்குதுன்னு. நான் மட்டும் கால் எடுத்து பேசியிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. சாரி காவியா, இனிமேலாம் நான் இப்படி பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே ஈவென்ட் போனா என்னால போன் எடுக்க முடியாது. ஈவென்ட் போனா லேட் ஆகும்னு சொல்றதுக்கு தான் உனக்கு பல தடவை கால் பண்ணேன். நீ ஏன் எடுக்கல காவியா? நீ மட்டும் இந்த கால் எடுத்து பேசியிருந்தீன்னா நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நீ உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. சரி, அதை விடு. நேத்து எங்க காவியா போயிருந்த? ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? உனக்கு எதுவும் இல்லல்ல? வேற யாருக்காவது ஏதாவது ஆச்சா? என்னாச்சுன்னு சொல்லு காவியா. இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ வேற யாருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, வேற யாருக்கும் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு காவியா ஹாஸ்பிட்டல் போன? அது வந்து சொல்லு காவியா. நான் உத்தமனை பார்க்க போயிருந்தேன். இல்ல, எனக்கு புரியல. உத்தமன் கோமால இருக்காருல்ல, அவரை பார்க்க போனேன். நிஜமாவே நான் என்ன கேக்குறேனோ அதை தான் நீ சொல்றியான்னு எனக்கு தெரியல காவியா. அதான் சொல்றியா? ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போன? அது வந்து
என்ன பார்க்க சத்தியவதி வந்திருந்தாங்க. அவர் கோமால இருந்து சுயநினைவுக்கு வரும்போது என் பேர் தான் சொல்றாராமா. டாக்டர் வந்து என் குரலை கேட்டா உத்தமன் கண்ணு முழிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாராம். எப்படியாவது என் தம்பிய காப்பாத்துன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் பார்க்க போயிருந்தேன். நீ இப்படி வடிகட்ட முட்டாள இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல காவியா. நீ படிச்ச பொண்ணு, சில விஷயம் உனக்கு சொல்லாமலே புரியும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய ஜீரோவா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே, அம்மா நீ யாரு கிட்ட அவனை பார்க்க போன? தீபக், எனக்கு உங்க கோவம் புரியுது. ஆனா நான் எதையுமே யோசிக்காம பண்ணல. நான் போய் பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பார்க்கவே போனேன். என்ன இருந்தாலும் அந்த ஆளும் மனுஷன் தானே, உயிர் தானே தீபக். ஆமா மண்ணாங்கட்டி இருக்கிற கோவத்துல ஏதாவது திட்டிட போறேன் காவியா. பேசாம இரு. என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அந்த உத்தமன்லாம் ஒரு மனுஷன், அவன் உயிர்லாம் ஒரு உயிர்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ராஸ்கல் உன்னை என்னெல்லாம் பண்ணான்னு மறந்துட்டியா? இல்ல உன் லைஃப் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் ஃபேமிலி இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு யார் காரணம்? சரி அதை விடு காவியா. உன் வாழ்க்கையோட லட்சியம் என்ன? நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் தானே. இப்போ உன்னால அது பண்ண முடியுதா? உன் ஃப்ரெண்டு படிக்கிற அதே காலேஜ்ல நீ கேண்டீன்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த உத்தமன் தானே எல்லாத்துக்கும் காரணம். உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்க. அவனுக்கு போய் கருணை காட்டி பார்க்க போனன்ற. இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் யாராவது பண்ணுவாங்களா காவியா? உன்ன போதும் நிறுத்துங்க தீபக். இங்க பாருங்க, உங்களுக்கு மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இப்படிதான். என்னால ஒரு உயிர் போராடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த உயிர் நல்ல உயிரா கெட்ட உயிரான்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா அந்த உயிரை காப்பாத்த என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் அதை பண்ணதான் செய்வேன். ஒரு உலகத்துல எந்த டாக்டரும் ஒரு மிருகம் அடிபட்டு வந்தா நல்ல மிருகமா கெட்ட மிருகமான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த உயிரை காப்பாத்த தான் போராடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த மாதிரி தான் நான் பண்ணது. இப்ப சொன்ன பாத்தியா? இதுதான் பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். அந்த உத்தமன மிருகம் தான் காவியா. சரியான வெறி பிடிச்ச மிருகம். நீ இன்னைக்கு கருணைப்பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனா நாளைக்கே அவன் குணமாயிட்டு வந்து உன்னை கடிக்க தான் பாப்பான். இன்னைக்கு அவன் பொழைக்கணும்னு நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க. நாளைக்கே அவன் பொழைச்சு வந்தானா உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? டிசைனா டார்ச்சர் பண்ணுவான். இந்த மாதிரி கருணை எல்லாம் தற்கொலைக்கு சமம் காவியா. முட்டாள்தனத்தோட உச்சகட்டம் இது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க தீபக். எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உத்தமனோட அக்கா எப்படி என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க தெரியுமா? என் கால்ல விழுந்தாங்க. நான் கொடுத்த வட்டி பணத்தை கூட திருப்பி கொடுத்துட்டு எப்படியாச்சும் என் தம்பியை காப்பாத்தன்னு கண் கலங்கி நின்னாங்க. அந்த நேரத்துல நான் எப்படி சுயநலமா மனுஷத்தன்மை இல்லாம வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்ப புரியுது காவியா. வட்டி காசு வேணான்னு சொல்லிருக்காங்க, வந்த வரைக்கும் லாபம்னு போயிருக்க. அப்படிதானே? இதுக்கு கருணை மனிதாபிமானம் பேர் வேற. உங்க பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. நான் பணத்துக்காக யோசிச்சு எதுவுமே பண்ணல. நான் கட்ட வேண்டிய வட்டி பணத்தை எப்படியாச்சும் கட்டிடுவேன். அதுக்கும் நான் போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் நான் போனேன் தீபக். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இத நான் பணத்துக்காக தான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. பேசிக்கிட்டு இருக்கல, பாதியில போற. ஏன் காவியா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். இதுக்கப்புறமும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னு நீ என்கிட்ட கூட சொல்லாம போயிருக்க. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு நினைப்பே வரல. எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஏன்னா நான் உன் ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லணும் காவியா. அதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல. உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. ஷோ அப்படிலாம் பேசாத காவியா. மண்டல சூடாகுது. உனக்கு அந்த உத்தமனையும் அவன் அக்காவையும் பத்தி சரியா தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் இதோட முடியாது காவியா. நீ போய் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா விட்டுற மாட்டாங்க. அவங்க எல்லாம் கால சுத்துற பாம்பு மாதிரி. நீ வேணா பாரு, இப்ப இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை தான் கொண்டு போய் முடிய போகுது. அது புரியாம நீ பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. யாரும் என்ன இஷ்டத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. யாரு எப்படின்னு எனக்கு தெரியும். எதையும் யோசிக்காம உங்களை மாதிரி எடுத்தும் கவுத்தோன்னு எனக்கு செய்ய தெரியாது. என்ன பேசுற நீ? அப்படி நான் என்ன எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டேன்? இங்க பாருங்க, எல்லா விஷயத்திலயும் நீங்க அப்படிதான் இருக்கீங்க. அதனாலதான் நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். அதனால எல்லாத்துக்கும் உங்க பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. இனிமே உன் இஷ்டத்துக்கு எது வேணா பண்ணிக்க. நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்.